ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் தான். பருப்பு முதல்ல வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு பருப்பில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. சீக்கிரம் வேகிறதுக்கு இருக்கும். அப்புறம் தேவையான வெங்காயம், தக்காளி, காய்கறி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். வெங்காயத்தில் நல்லா கழுவிட்டு தக்காளியெல்லாம் கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தை சைஸ் வரையாக கட் பண்ணிக்கணும். காய்கறியும் நறுக்கி வச்சுக்கணும். முள்ளங்கி எல்லாத்தையும், முள்ளங்கி, மாங்காய், தேவையான சைஸ் மாங்காய். அப்புறமே முள்ளங்கியை நல்லா எண்ணெய் சட்டியில் போட்டு வதக்கிக்கணும். ஏன்னா நீர்த்த காய், அதனால தான் வதக்கிட்டு அப்புறமே சாம்பாரில் பருப்பு வேக போகிறதுல கொட்டிக்கணும். கொட்டிட்டு திருப்பி நல்லா கலக்கி விட்டுக்குங்க. கலக்கி விட்டதுக்கப்புறம் அது ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கணும். குழம்பு தூள், சாம்பார் தூள் ஏதோ ஒன்று உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதுக்கு தக்கன நம்ம அதில் போட்டுக்கணும். நல்லா மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதி வரணும். ஏன்னா அந்த பச்சை வாசனை நம்மளுக்கு இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் காரத்துக்கு எப்போ மிளகாத்தூள் போட்டுங்க. நான் 4 ஸ்பூன் போட்டேன். முதல்ல 2 ஸ்பூன் போட்டேன். அப்புறம் மறுபடியும் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். கொதித்ததுக்கப்புறம் கிண்டி விடணும். லைட்டாக கிண்டி விட்டுட்டு புளி நம்ம முதலே ஊற வச்சுக்கணும். கொஞ்சோண்டு வேணுங்கிறத அதை நல்லா கரைச்சிக்குங்க. தேவைக்கேற்ப தான், ஏன்னா மாங்காய் போடுறதுனால புளி தேவைக்கேற்ப போட்டுங்க. ரொம்ப புளிப்பு வந்துடும். அப்புறம் கரைச்சிட்டு தேவைக்கு கொஞ்சமாக ஊற்றிட்டு மிச்சத்தை எடுத்துடலாம். அப்புறம் ஊற்றி நல்லா கொதிக்கணும். மிளகாத்தூள், அந்த புளி வாசனை எல்லாம் இல்லாமல் இருக்கிறப்ப மாங்காய் அரிஞ்சு வச்சுருக்க மாங்காவை கொதி வந்ததுக்கப்புறம் போட்டு 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடணும். அந்த தம்லேயே அந்த மாங்காய் வெந்துடும். ஏன்னா ரொம்ப வேக விட்டிங்க அப்படின்னா கொலன்னு போயிடும் மாங்காய் அதில் உள்ளது. ஏன்னா அந்த மாங்காய் தான் டேஸ்ட்டு, ஸ்மெல்லு நல்லா கொடுக்கும். அதுக்காக தான். அவ்வளோதான். கொதி வந்தோடனே கிண்டிடுங்க, இறக்கிடுங்க.